VMR டைம்ஸ் நவுல அதர்ஸ் அப்படிங்கிறது இப்ப 105 கிடைத்திருக்கிறது. இந்தியா நியூஸ் என்டிஏ கூட்டணிக்கு 371, இந்தியா கூட்டணிக்கு 125, அதர் பார்ட்டிஸ் 47. VMR டைம்ஸ் நவ் என்டிஏ கூட்டணிக்கு 306 இடங்கள், இந்தியா கூட்டணிக்கு 132, அதர் பார்ட்டிஸ்க்கு 105 இடங்கள் சொல்லியிருக்காங்க. அதே போன்று ரிபப்ளிக் டிவி பிமாக் என்டிஏ கூட்டணிக்கு 359, இந்தியா கூட்டணிக்கு 154, அதர் பார்ட்டிஸ் 30 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த மற்ற போல் ஆஃப் போல் முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? இல்ல முதல்ல எனக்கு டைம்ஸ் நவ் அந்த ஃபிகர்ல குறிப்பா பிஜேபி ஃபிகர்ல ஒரு டவுட் இருக்கு. ஓகே, இது பிஜேபிக்கு மட்டுமான ஃபிகரா என்டிஏவுடைய ஃபிகரா அப்படிங்கிறதுல எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா என்டிஏவுக்கு ஓவராலா 306 குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அரௌண்ட் 350 வரைக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றது மோர் ஆர் லெஸ் அவர் பிரைம் மினிஸ்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு அந்த லைன்ல தான் வந்திருக்கு. இதுல என்னன்னா போன தடவையே வந்து என்டிஏ 353 அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓகே, 353 அச்சீவ் பண்ணிட்டாங்க. இந்த தடவை கூடுதலா 47 தேவைப்பட்டது. இது ஆக்சுவலி பிஜேபி கூட்டணி என்டிஏ அலைன்ஸ் நம்பர்ஸ் தான் 306. ஆமா, ஓகே, அப்படின்னா பிஜேபி ஓகே ரைட், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா வந்து 350 வரைக்கும் நான் பர்சனலா எதிர்பார்க்கிறேன். அதனால எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. பட் 306 தான் கிடைக்கும்னா அது ஒரு பெரிய ஒரு ஷாக்கா இருக்கும் பிஜேபி. என்டிஏவுக்கு 306 தான் ஷாக்கா இருக்கும். ஓகே, உங்களுடைய பார்வை? அந்த டைம்ஸ் நவ் போல் டேட்டா வந்து பிஜேபி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கலாம், அந்த நம்பர்ஸ் உண்மையாக இருந்தால் அது வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெருத்த பின்னடைவு. ஏன்னா அப்போ பிஜேபியோடைய நம்பர்ஸ் வந்து 270, 260, 270 தான் இருக்கும். மற்றவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 30 அந்த மாதிரி. அந்த பிற அப்படிங்கிறது வந்து அவங்க என்ன கணக்கில் சொல்லியிருப்பாங்கன்னா ஆந்திராவில், ஒரிசாவில், மேற்கு வங்கத்தில் அங்கெல்லாம் வந்து மாநில கட்சிகள் பெருமளவுக்கு பாரதிய ஜனதா சாராத மாநில கட்சிகள் பெரிய எண்ணிக்கையில் எடுத்தால்தான் அந்த 105 அப்படிங்கிறது வரும். அந்த பிரித்து நம்ம பார்க்கும் பொழுது இப்போ நியூஸ் 18 எக்ஸிட் போல் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் கொடுத்ததை வச்சு தென்னிந்தியாவை பார்க்கும் பொழுதே என்டிஏவுடைய எண்ணிக்கை அவர்கள் இதுவரை 2019 பண்ணதை விட ஒரு 20-30% அதிகமாக அவங்க இடம் பெறுவது போல உங்களுடைய தென்னிந்தியா முடிவுகள் தெரிவிக்குது. அப்படி பார்த்தா நியூஸ் 18 ப்ரொஜெக்ஷன் நான் அப்படி எடுத்தேன்னா அதுவும் 350லேருந்து 370க்குள்ள வரும் அப்படிங்கிறதா என்னுடைய கெஸ். சரி, நம்ம அடுத்தடுத்தும் வரப்போகுது, பார்க்கலாம். ஷாபிர், உங்களுடைய பார்வை இந்த போல் ஆஃப் போல் முடிவுகளுக்கு? டைம்ஸ்னா உண்மையை சொல்லிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் இவ்வளோ தான் வரும். எல்லா எக்ஸிட் போல்ஸும் வந்து பிஜேபிக்கு தான் அதிகமாக தொகுதிகளை கொடுப்பார்கள் அப்படின்றது தான் வந்து எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. டைம்ஸ் நவ்வுடைய நம்பர்ஸ் கொஞ்சம் சர்ப்ரைசிங். ஏன்னா 306 ஃபார் பிஜேபி அப்படின்னும் போது ஒட்டுமொத்த கூட்டணிக்கே அவ்வளவுதான் வருகிறது அப்படின்னும் போது அதில் பிஜேபிக்கு எவ்வளவு அப்படின்ற ஒரு கேள்வி என்பது வருகிறது. அதுதான் இந்த நம்பர்ஸ் அப்படியே வரணும் அப்படின்னு கிடையாது. இந்த நம்பர்ஸ்ல மாற்றங்கள் வரலாம். பல இடங்கள்ல அது க்ளோஸ் கான்டெஸ்டா மாறும் போது உங்களுக்கு எந்த அடிப்படையில் அந்த நம்பர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போ க்ளோஸ் கான்டெஸ்ட் அப்படின்னும் போது பிஜேபிக்கு ஒரு எட்ஜ் ஒரு போல் கொடுக்குது, இன்னொரு போல் பிஜேபி எட்ஜ் கொடுக்காது. அப்போ இந்த நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்சஸ் ஃபைனல் ரிசல்ட்ஸ்ல வரும்போது தான் நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மற்ற இது எல்லாமே வந்து ஆன் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 350, 370 அப்படின்றத உங்களுக்கு 290ன்றது பிஜேபி, மற்றவர்கள்லாம் சேர்ந்து ஒரு 340, 350 அப்படின்றதா வந்து எக்ஸ்பெக்டட் நம்பர்ஸ். பட் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வரும்போது அது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கர்நாடகா இஸ் டெஃபினெட்லி ஸ்டேட் டு வாட்ச் அவுட் ஃபார். ஏன்னா நம்பர்ஸ் வந்து அங்க மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் உறுதியா நம்புறேன். நிச்சயமா சதர்ன் ஸ்டேட்ஸ்ல நம்ம நியூஸ் 18 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு மெகா எக்ஸிட் போலுடைய அந்த நம்பர்ஸ் நம்ம ரீகேப் பார்க்கலாம். ஆந்திராவில் மொத்தமுள்ள 25 தொகுதிகளில் பாஜக கூட்டணி இடம்பிடித்திருக்கக்கூடிய டிடிபி பிளஸ் 19 முதல் 22 தொகுதிகளில் வெற்றி பெறலாம் என்றும், ஒய்எஸ்ஆர்சிபி 5 முதல் 7 இடங்களில் வெற்றி பெறலாம் என்றும், இந்தியா பிளாக்குக்கு ஆந்திராவில் ஒரு இடம் கூட வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரியான முடிவாக ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் நியூஸ் 18 மெகா எக்ஸிட் போல் முடிவுகள் சொல்கிறது.
அதே நேரத்தில் நம்ம சதர்ன் ஸ்டேட்ல அடுத்ததாக கர்நாடகாவை பார்க்கிறோம். மொத்தமுள்ள 28 தொகுதிகளில் இந்தியா பிளாக்குக்கு 3 முதல் 7 இடங்கள்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், என்டிஏ கூட்டணிக்கு 23 முதல் 26 இடங்கள் கிட்டத்தட்ட ஸ்வீப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னும் கர்நாடகாவினுடைய மெகா எக்ஸிட் போல் முடிவுகள் காட்டுகிறது. அடுத்ததான் நம்ம அடுத்த ஸ்டேட் பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி இந்தியா பிளாக் 36 முதல் 39 இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று அதர்ஸ், அதில் அதிமுக இருக்காங்க, 0 முதல் 2 இடங்கள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணிக்கு 1 to 3 இடங்கள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளாக இருக்கிறது. கிட்டத்தட்ட சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய நியூஸ் 18 மெகா எக்ஸிட் போல் முடிவுகளை நம்ம பார்த்திருக்கிறோம். மிக குறிப்பாக இந்த 2024 மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி, மிக குறிப்பாக என்டிஏ கூட்டணி ஃபோக்கஸ் சவுத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மிக குறிப்பாக கையில் எடுத்திருந்தார்கள். அது எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் வேலை செய்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஷபீர், நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். ரொம்ப குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களை என்டிஏ கூட்டணி பாஜக குறிவைத்திருந்து. ஏன்னா இந்த முறை அமைக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு தொடக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய நோக்கம். அது இந்த முடிவுகளில் எதிரொலிச்சிருக்கா? உங்களுக்கு இந்த முடிவுகள் ஒட்டுமொத்தமாக வரும்போது தான், அந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ் வரும்போது தான் நம்ம அந்த விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ண முடியும். எக்ஸிட் போல்ஸை வச்சு உங்களுக்கு கேரளால 3 சீட்ஸ் பிஜேபிக்கு வருது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. அதே மாதிரி அவங்களுடைய ஓட் ஷேரும் வந்து இட் வில் கிராஸ் பியாண்ட் 20 அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அது ஒரு ஆச்சரியமான விஷயம். இன்னொன்று, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 to 3 சீட்ஸ் அப்படின்றது மேபி அலையன்ஸ் பார்ட்னர்ஸ், எனக்கு தெரிஞ்சு ராமநாதபுரம் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பாசிபிள். பத்ரி அப்படிதான் சொல்றாரு. என்டிஏ அலையன்ஸ்க்கு 5 இடங்கள் வரையும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அவ்வளவுதான். அலையன்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ராமநாதபுரம் இஸ் க்ளோசஸ்ட் பாசிபிலிட்டி. தர்மபுரி there may be a tough contest, ஒரு க்ளோஸ் ஃபைட் இருக்கலாம். ஓகே. மற்ற இடங்கள்ல பிஜேபி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ அந்த நம்பர்ஸை வந்து எந்த அடிப்படையில் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது பார்க்கணும். ரெண்டாவது, இது இந்த எக்ஸிட் போல்ஸுக்கு உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். வந்து இந்த மாதிரி பிஜேபி வந்து சவுத்தை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னும் போது நம்ம சவுத்ல பிஜேபி வில் பெர்ஃபார்ம் வெல் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகவும் இருக்கும். ஏன்னா ஒப்பீனியன் போல்ஸ் என்ன வந்துச்சோ அதே மாதிரியான ஒரு நம்பர்ஸ் தான் எக்ஸிட் போல். நரேட்டிவ் அப்படிங்கறத தாண்டி கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்னு இருக்கு. இல்ல கிரவுண்ட் ரியாலிட்டி தான ஓட்டா கன்வர்ட் ஆயிருக்கும், அதான சீட்டா கன்வர்ட் ஆகும். இல்ல கிரவுண்ட் ரியாலிட்டி நீங்க தமிழ்நாடு எப்பவுமே வந்து அவங்க தமிழ்நாட்டுல எக்ஸிட் போல்ஸா இருந்தாலும் சரி, ஒப்பீனியன் போல்ஸா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல அவங்க வந்து அந்த தவறு அப்படின்றத செய்வாங்க. நம்ம கண்டினியூவா பேச போறோம். 2 மாநிலங்கள் தான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸிட் போல் கணிப்பு சரியாக இருக்கிறதா இல்லையான்னு வச்சு பார்க்கும்போது இந்த 2 மாநிலங்கள் தான் வந்து தெலுங்கானாவுடைய எக்ஸிட் போல் முடிவுகளும் வந்திருக்கு. அதையும் நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு மிக அதிக இடங்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் எக்ஸிட் போல் முடிவுகள் தெரிய வந்திருக்கு. தெலுங்கானாவில் மொத்தமுள்ள 17 மக்களவை தொகுதிகளில் இந்தியா கூட்டணிக்கு 5 முதல் 8 இடங்கள் கிடைக்கும் என்றும், அதே போன்று பிஆர்எஸ்க்கு 1 முதல் 3 இடங்கள், என்டிஏ கூட்டணிக்கு 7 முதல் 10 இடங்கள், அதே போன்று ஏஐஎம்ஐஎம்க்கு 1 முதல் 2 இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது மெகா எக்ஸிட் போல் முடிவுகள். கிட்டத்தட்ட சதர்ன் ஸ்டேட்ல கடைசியாக நம்ம தெலுங்கானாவை பார்த்திருக்கிறோம். மொத்தமுள்ள 17 தொகுதிகளில் இந்தியா கூட்டணிக்கு 5 முதல் 8 இடங்கள், பிஆர்எஸ்க்கு 1 முதல் 3, அதே போன்று என்டிஏ கூட்டணிக்கு 7 முதல் 10 இடங்கள், ஏஐஎம்ஐஎம்க்கு 1 to 2 இடங்கள். திருக்கோலகல ஸ்ரீனிவாஸ், 2019 தெலுங்கானால 4 சீட்டு ஜெயிச்சது. ஓகே, அதுவே ரொம்ப சர்ப்ரைஸ். அல்ல நிஜாமாபாத்ல சந்திரசேகர அன்றைய முதல்வருடைய மகள் கவிதா வந்து அரவிந்த் தர்மபுரி தோற்கடித்தார். அது ரொம்ப பெரிய ஒரு ஜெயின் கில்லர் மாதிரியாக அவர் உருவெடுத்தார். இந்த தடவை அவங்க இன்னும் ஃபோக்கஸ்ல தெலுங்கானால இருந்தாங்க. ஹைதராபாத்ல பிஜேபி நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் நடந்தப்போ அங்க சொல்லப்பட்டதே என்ன அப்படின்னா, தெலுங்கானா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு நெக்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஸோ அந்த அளவுக்கு தெலுங்கானாவை ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆரம்பத்திலேருந்து அதை டார்கெட் பண்ணாங்க. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தலுக்கு ரொம்ப தீவிரமாக நேரடியாக வந்து ஒரு மாநகராட்சி தேர்தலுக்கு அமித்ஷா களமாடினார். மிகப்பெரிய அளவில் 150 வார்டு கொண்ட அந்த இதில்
கிட்டத்தட்ட 48 வார்டுகளை பிஜேபி கைப்பற்றியது. ஓகே. அதனால இந்த தடவை நல்ல ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 7 to 10 போன தடவை வாங்கினது காட்டிலும் ஒரு 4 தொகுதி வர இருக்கிறது. இல்ல இன்னொன்னு சுட்டி காட்ட விரும்புறேன், ஒரே ஒரு நிமிஷத்தை முடிச்சுறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ வந்து அமித்ஷா கொடுத்துருந்தார். அதில் அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எப்படி 400 சொல்கிறீங்க, 400 எப்படி சாத்தியம்? ஏற்கனவே 353 போன தடவை வாங்கியிருக்கீங்க, அதுவே சேச்சுரேஷன் பாயிண்ட், அதை ரீச் பண்ணிட்டீங்க, அதுக்கு மேலே எங்கே போகும் அப்படிங்கிறப்போ அமித்ஷா சொன்ன பதில், அது எப்படி வருங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அதில் 4 ஸ்டேட்டை குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா அண்ட் தெலுங்கானா. இந்த 4 ஸ்டேட்லேருந்து உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். இதுவே வந்து மோராலஸ் ஒரு 40 தொகுதி வரைக்கும் வரும். இது தவிர சவுத்தில் வந்து ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளத்திலிருந்து ஒரு குட் ஸ்டார்ட் இருக்கும். இதெல்லாம் சேர்க்கிறப்போ எங்களுக்கு 400 வர்றதுக்கான சாத்தியங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் ரொம்ப நேரடியாக நம்பிக்கை வச்ச ஒரு மாநிலம், அது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு.